வணக்கம், நமக்கு சப்தினா. வெல்கம் பேக் டு சப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்து கும்பகோணம் வந்திருக்கோம். கும்பகோணத்தை ரெசிபிகள் நம்ம நிறைய தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அது தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபிகள் என்னென்னா வெண்பொங்கல். இந்த வெண்பொங்கல் சொல்லும்போது வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் பர்டிகுலர் கல்யாண வீட்டு வெண்பொங்கல், ஹோட்டலில் பண்ணுற வெண்பொங்கல், கோவிலில் பண்ணுற வெண்பொங்கல், இந்த மூணுத்துக்கும் வந்து சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குது. நான் பண்ணுற இந்த பேட்டர்ன் வந்து நியர்பை நீங்கள் சொல்கிற அந்த கோயில் மண்டபம் திருமங்கலம் கோவில் எப்படி தான் பண்ணுவாங்க. கோயில் இது மாதிரி இப்போ இந்த மார்கழி மாதம் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோயிலுக்கு நம்ம வந்து ரெகுலராக 30 நாளும் பொங்கல் பண்ணி கொடுப்போம். அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னாக்கா இந்த பொங்கலோட தன்மை தான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த வெண்பொங்கல் பார்த்தா அரிசி வெடித்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அரிசியை வந்து வேக வச்சு பருப்பு யூஸ் பண்ணுறோம்? எல்லா இடத்துலையுமே என்னென்னு கேட்டிங்கன்னா பொங்கலை வந்து செய்கிறதுக்கு அரிசியை வந்து தண்ணியில் விட்டுட்டு அந்த தண்ணி குறைவான அளவு தண்ணி வச்சு அதுலேயே பைத்தம்பருப்பையும் சேர்த்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. நான் வந்து அது மாதிரி பண்ணாமல் சாதத்தை வந்து வடிச்சிடுவோம். வெறும் சாதம் மட்டும் முதல்ல வடிச்சிடுவோம். பைத்தம்பருப்பு வந்து தனியாக வேக வச்சு அது மேலே சேர்த்துருவோம். அது மாதிரி சேர்க்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த கொலகொலப்பு இருக்காது. அப்படி பண்ணும்போது அந்த வெண்பொங்கல் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? அந்த சாதம் கையில் தொட்டோம்னு சொன்னோம்னாக்கா சுத்தமாக கரைஞ்சிடணும். அந்த பதத்தில் இருக்கும்போது வடிச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா அந்த சூடு சாதம் அப்படியே இருக்கும். அந்த சாதத்தோட டைட்னஸை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பைத்தம்பருப்பில் வந்து வாட்டர் ஆட் பண்ணி மேலே சேர்த்தாங்க. பொங்கலில் எதுக்காக இஞ்சி போடும்? ஃபஸ்ட்டு வந்து இது செரிமானம் சார். அடுத்தது வந்து பித்தத்தை போடும் சார். மண்டபங்களில் செய்யும்போது சார் அப்படின்னா முந்திரி போட அவங்களுக்கு மனசே வராது. போதும் சார், எல்லாம் போதும் சார், எல்லாம் போதும் சார் அப்படிம்பாங்க. நான் போய் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னாக்கா எடுத்து கொட்டிடுவேன். ஒரு வாய் இருக்கும், ஒரு முந்திரி, ஒரு 4 மிளகு, எஸ், அட்லீஸ்ட் ஒரு 10 சீரகமாக இருக்கும். எஸ். அந்த தாளிப்பு எப்படி போடுறோம்? அந்த தாளிப்பு வந்து நம்ம போடும்போது அதில் இருக்கிற அந்த வாசமும் அந்த டேஸ்ட்டும் இதை வந்து நம்ம தூக்கி விட்டுருவோம். ஓகே. இந்த பொங்கல் தாளிப்பு போடும்போது நீங்கள் அதை நுகர முடியும். அந்த வாசம் வரும்போது அந்த பொங்கலோட வாசனை நம்ம கம்மன் வெளில. ஓகே, அல்வா மாதிரி விடுது. இந்த ஸ்பூன் அப்படி மேலே வச்சிங்கனாக்கா அந்த ஆயில் தெரியும். அது தெரியும் பாருங்க. ஆனால் வந்து தனியாக எடுக்கும்போது தெரியாது. தெரியாது, ஆனால் ஒட்டாது. இதுதான் அதோட பதம். சூப்பர். சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த மிளகு சீரகம் ஃப்ளேவர்ஸ் வந்து அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நல்ல நைஸ். நான் பண்ணுற தாளிப்பு அப்படின்னு கேட்டால் டால்டா சேர்க்க மாட்டேன். என்னோடய தாளிப்பில் வந்து டால்டா இருக்காது. ஆயில் வித் கீ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுவேன். அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா எப்பயுமே அந்த பொங்கல் வந்து ஹார்டாக ஆகவே ஆகாது. டால்டா சேர்க்கும்போது மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சூடு ஆறின பிறகு டைட் ஆகும். இன்றைக்கி இந்த ரெசிபி நமக்கு சொல்லித்தரப்போகிற யார் கேட்டால் திரு சக்தி கிருஷ்ணன். சமையலுங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கைப்பக்குவமும் ஒரு அனுபவமும் வச்சு தான் அதை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு கைப்பக்குவம் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கைப்பக்குவத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. இது வந்து சக்ஸஸாக இருக்குது. யாரும் சாப்பிட்றவங்க வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. நமக்கு ஆல்ரெடி இவர் பார்த்தீங்கன்னா 2 ரெசிபி சொல்லிக் கொடுத்துருக்காரு. இவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன், கடந்த 25 வருஷமாக இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி துறையில் இருக்கார். இவங்ககிட்ட போய்ட்டு தான் இந்த ரெசிபி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ கிச்சன் வந்தாச்சு. அடுப்பில் வந்து பாத்திரம்லாம் வச்சு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம், எப்படி பண்ணுறது? அரிசி ஊற வச்சுருக்கோம் சார். ஒரு 30 மினிட்ஸ் ஊறலாம். அந்த 30 மினிட்ஸ் ஊறினுச்சுன்னு சொன்னாக்கா அதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை கழுவி சாய்ச்சிட வேண்டியது. பச்சரிசி. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஊறின பிறகு மறுபடியும் இன்னொரு தடவை கழுவி சாய்ச்சிட்டு 2-3 தடவை நம்ம வந்து அரிசியை கழுவிக்கலாம். ஏன் கழுவணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அது மேலே வந்து ஒரு மாவு சத்து இருக்கும். அது வந்து இப்போ அரிசியை நீங்கள் அப்படியே கொட்டினீங்க, இல்லை ஒரு தடவை கழுவிட்டு கொட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாவு சத்து போகுமானா போகாது. பியூர் அரிசியாக இருக்காது. அது வந்து சாதம் கொதிக்கும் போது இப்போ நம்ம குக்கரில் வச்சோம்னா தெரியாது, இதில் வைக்கும்போது பொங்கி சிந்தும். அதோட தன்மை கொஞ்சம் குறையும். 2வது கழுவி போடும்போது அந்த பழுப்பு நிறம் இருக்காது, ஒயிட் கிடைக்கும். சாதத்தில் வந்து ஒயிட் கிடைக்கும். நம்ம மறுபடியும் இதில் மஞ்சத்தூள் போடுறோம், அந்த கலர் வந்து பாசி சேர்க்குறோங்கிறது வேறு, அந்த ஒயிட் கிடைக்கும். ஓகே. அந்த அரிசி வேகும்போது வேகும்போது அதே டைமில் வந்து அந்த மேலே இருக்க அந்த மாவு தன்மை போகும்போது பொங்கி சிந்தாது. ஸோ கம்பல்சரி ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணணும். ஆமாம். சரி, ½ hour ஊறணும். இப்போ இந்த வெண்பொங்கல் பண்ணும்போது பர்டிகுலராக இந்த உடைச்ச பச்சரிசி யூஸ் பண்ணுவாங்க.
இல்லைன்னா பர்டிகுலராக இந்த பிராண்டை பச்சரிசி யூஸ் பண்ண நல்லாயிருக்கும், இந்த ஊர் பச்சரிசி யூஸ் பண்ண நல்லாயிருக்கும், அப்படி எதுனா இருக்கா? ஆமாம் சார், நம்ம ஏரியாவில் வந்து 5020 அதுக்காக யூஸ் பண்ணுறது சார். 5020 நல்லாயிருக்கும் சார் அது பச்சரிசி. குருணை நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சார் எப்படியா இருந்தாலும் இதில் சாதத்தை குழைக்க போகிறோம், அதனால் குருணை யூஸ் பண்ணால் நான் வந்து குருணை யூஸ் பண்ணுறதில்ல சார். ஏன் குருணை யூஸ் பண்ணுறது இல்லைன்னா குருணையில் அதிகமாக பார்த்தீங்கன்னா மூக்கு பகுதி தான் அதிகமாக இருக்கும். என்ன பொடி? மூக்கு பகுதி. அரிசியை வந்து ரெண்டாக உடைச்சிங்கனாக்கா மூக்கு ஒரு பக்கம் இருக்கும், கீழே அரிசி ஒரு பக்கம் இருக்கும். குருணையை அதிகமாக எடுத்து நீங்கள் கையில் அப்படி தடவை பார்த்தீங்கன்னா சரியும், அந்த மூக்கு பகுதி இருக்குல்ல, அந்த மூக்கு பகுதி தான் அதிகமாக குருணையில் இருக்கும். அந்த மூக்கு பகுதி மட்டும் இருந்துச்சுன்னா அதில் ஒரு கசப்பு இருக்கும். ஓகே, அதனால நான் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. சரி, இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். ஒரு 7 பேர்லேருந்து 8 பேருக்கு உண்டான அளவு வந்து இப்போ நான் சொல்கிறேன். நம்ம செய்கிறது வந்து அளவு கொஞ்சம் கூடுதலாக செய்கிறோம். ஒரு 300 கிராம்லேருந்து நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா 450 கிராம் இல்லை அரை கிலோ வரைக்கும் நம்ம அரிசி எடுக்கலாம். அதுக்கு கரெக்டாக வந்து 150 கிராம் பாசிப்பருப்பு, 15 கிராம் மிளகு, 15 கிராம் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போதுமானது. முந்திரி பருப்பு வந்து 50 கிராம் நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். நான் பிடிக்கும்னு சொன்னோம்னாக்க முந்திரி பருப்பு கொஞ்சம் கூடுதலாக கூட போட்டுக்கலாம். சிறிதளவு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இதுதான் இதுக்கு தேவையான அடிப்படையான பொருட்கள். இதில் ஆயில், நெய் ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது 50-50% மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை 150 கிராம், 75 ml வந்து ஆயில், 75 ml வந்து நெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இப்போ தண்ணி கொதித்த பிறகு இதில் அரிசி எடுத்து விட போகிறோம் சார். சாதம் நல்லா வேகணும். வெந்த பிறகு இதை வடிச்சிட்டாங்க சார். இந்த சாதம் வேகும்போது சார் தண்ணியோட அளவு நமக்கு கூட இருக்க என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா கஞ்சியோட தன்மை அதிகமாக வெளியில் போயிடும். சாதத்தில் வந்து தண்ணியை குறைவா வச்சிங்கனாக்கா அந்த கஞ்சி அதில் கோத்தே நிற்கும். அதனால் நாங்கள் வடிக்கும்போது என்னுடைய பேட்டர்னில் நான் செய்யும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தண்ணியோட லிமிட் வந்து அரிசிக்கு தேவையான அளவை விட கொஞ்சம் கூடுதலாக. ஸோ இப்போ நம்ம 350 கிராம் அரிசி எடுத்துருக்கோம்ல, 350 கிராம் பச்சை அரிசி எடுக்கும்போது எவ்வளோ தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும்? சும்மா 1 லிட்டர் கணக்கு ஒரு அப்ரோச் 5 லிட்டர் வச்சா சரியா இருக்கும். 5 லிட்டர். இப்போ நம்ம இதில் ஒரு படி நம்ம இதை செய்ய போகிறோம். ஒரு அரை படி நம்ம செஞ்சால் போதும், ஒரு 6 பேர் 7 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், நீங்கள் சொல்லும் போது எல்லார்ட்டையும் அந்த அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா வந்து அது சரியாக வராது அப்படி சொன்னீங்க. என்ன காரணம்? ½ அன் அவர் ஊறினா போதுமானது அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகே, அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்குன்னு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஊறிச்சுன்னு சொன்னால் இந்த அரிசியோட தன்மை மாறிடும் சார். மாறிடுச்சுன்னு சொன்னாக்கா என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா வேக்காடு வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி உடஞ்சி போய் அது சாப்பிடும்போது ஒரு கிறிஸ்பி தெரியும் சார். அது இருக்காது சார், அப்படியே கரைஞ்சிடும், டோட்டலாக கரைஞ்சிடும். கரைஞ்சா நல்லா இருக்காது. அது கொஞ்சம் சாதம் இருக்கணும், கொஞ்சம் கரைஞ்சிருக்கணும். ரெண்டும் மிக்சடாக இருந்ததுனாக்கா இந்த பொங்கலோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா அந்த அரிசி ஊற வைக்கிற பக்கம் அந்த அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெடிச்சு பண்ணும்போது ஒரு 5 லிட்டர் தண்ணி வச்சா போதும். இந்த 3 வந்து இப்போ பண்ணியிருக்கோம். இப்போ கொதிச்ச பிறகு இந்த அரிசியை போடுறோம். எஸ் சார். ஓகே, அதே மாதிரி பாசிப்பருப்பு வந்து நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 300 கிராம் கணக்கு சார். நம்ம அரை கிலோ போட்டோம்னா 150 கிராம் கணக்கு. நம்ம அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிலோ கணக்கு நான் சொல்லும்போது நீங்கள் அதுலேருந்து நீங்கள் 100 கிராம் அரிசி வைக்கிறீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக 30 கிராம் அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து தனியாக குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். இதையும் தனியாக வந்து நம்ம கொதி வாங்கியும் செய்யலாம். ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா தண்ணி இதுலேயும் அதிகமாக வச்சிடக்கூடாது. அதை நான் இப்போ காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. நான் போடும்போது அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கெட்டியாக இருக்கும். அந்த பருப்பு உடையாது, நல்லா வெந்திருக்கும். ஆனால் பருப்பு உடையாது. ஸோ இந்த மாதிரி முழுசாக இருக்கணும். ஆமாம். இப்போ நம்ம இந்த அரிசியோடு சேர்த்து அந்த சாதத்தோடு சேர்த்து அதை கிண்டு போகுதுன்னா இது பாதி உடையும், அது பாதி உடையும். அது ரெண்டும் மிங்கிள் ஆகும்போது இதுலேயும் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் நம்ம சாப்பிடும்போது கிடைக்கும். அந்த சாதத்துலேயும் சின்ன சின்ன பீசஸ் கிடைக்கும். அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி போடலாம். அரிசி போடணும். நல்ல கொதி வந்த பிறகு அரிசியை போட்டுரும். ஆமாம். இப்போ இந்த மாதிரி இந்த அரிசி வேக வைக்கும் போது உப்பு போடுவோமா? இப்போ போடக்கூடாது. ஓகே. இப்போ இந்த சாதம் வந்து எத்தனை % கரெக்டாக வெந்திருக்கணும்? அதாவது முழுமையாக வந்து 100% வெந்திருக்கணுமா, இல்லை ஒரு 80% வைக்கணுமா? சான்ஸே இல்லை, முழுமையாக 100% வெந்திருக்கணும். இப்போ இந்த சாதம் வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5-10 நிமிஷம் டைம் எடுக்குமா? அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். வெடிச்ச போய் தான் இந்த பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறது. ஸோ வேகட்டும். சாதம் வடித்து சுத்தமாக அது ட்ரை ஆகிடும். அந்த கஞ்சி வடிஞ்சிடணும் ஃபுல்லாக. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருக்கு. சரி, ஓகே. இப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 70% வந்துடுச்சு சார். ஓகே, இன்னொரு 30% தான் வேகணும். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு படி அரிசி எடுத்துருக்கிறேன். அந்த ஒரு படிக்கு வந்து 300 ml நமக்கு குறைவில்லாமல் வேணும். அப்போ 150 ml ஆயில், 150 ml நெய். அதாவது நம்ம பண்ணுற அளவு அதிகம். அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஒரு 7லேருந்து 8 பேர் சாப்பிட்றதுக்கு அந்த குவான்டிட்டி கொடுத்துருக்கோம். ரைட்டுங்களா? எஸ். ஆக்சுவலாக சொல்ல போனால் 1 கிலோ சாதத்துக்கு வந்து நமக்கு வந்து 400 ml டோட்டல் வேல்யூ வேணும் அந்த ஆயிலோட கண்டென்ட். அது நீங்கள் நெய்யாக வச்சுக்கிட்டாலும் சரி,
ஆயிலாக வச்சுக்கிட்டாலும் சரி, ரெண்டையும் மிங்கிள் பண்ணிட்டாலும் சரி. இல்லை உங்களுக்கு ஆயிலோட சதவீதம் அதிகமாக வேணும், நெய்யோட ஸ்மெல் கம்மியாக வேணும்னாக்கா நெய்யை குறைச்சிக்கலாம். அது நீங்கள் எப்படி சாப்பிட்டு பழகிருக்கீங்களோ உங்கள் ஃபேமிலியில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி. ஸோ தாளிப்பு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சா? அது ரைஸ் ரெடி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கஞ்சியோட தன்மை வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும், கஞ்சி அதிகமாக தெரியாது. இந்த தண்ணி நம்ம அதிகமாக இப்போ இதில் 10 லிட்டருக்கு மேலே தண்ணி வச்சுருக்கேன், 10 லிட்டர் குறைவில்லாமல் தண்ணி இருக்குது. அந்த 10 லிட்டர் தண்ணி இருக்கிறதுனால இந்த சாதம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நல்லா இப்படி கரைச்சிங்கன்னா நல்லா வந்துருக்கும், ஒன்றுமே இருக்காது, பஞ்சுமாக இருக்கும். இப்போ இதை இன்னும் மறுபடியும் நம்ம கரைய விட்டோம்னாக்கா டோட்டலாக அந்த சாதத்தோட தன்மை மாறிடும். ஓகே, இப்போ நமக்கு இது போதுமானது. ஓகே, வெடிச்சிடலாமா? ஓகே, வெடிச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு, வெடிக்கிறோம். வெடிச்ச பிறகு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறோம். ஓகே. இப்போ இந்த சாதம் வெடிச்சாச்சு. எஸ் சார். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உப்பு போடுறீங்களா? உப்பு வந்து இதுக்கு வந்து 30 கிராம் சார். அது ஒரு பிடிங்கிறது இந்த 30 கிராம் கணக்கு வரும் சார். ஃபஸ்ட்டு உப்பு போட்டாங்க. சரி, ஓகே. ஆனால் வெந்த பிறகு தான் உப்பு போடணும். ஆமாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பைத்தம்பருப்பு. இந்தாங்க. இப்போ பைத்தம்பருப்பு நமக்கு 300 கிராம் கொடுத்தா போதும், ஆனால் இது 400 கிராம் நமக்கு அளவு இருக்குது. ஓகே, அதனால் கொஞ்சம் குறைச்சி இருக்கலாம். சரி, ஓகே. பச்சை கருவேப்பிலை. ஆமாம், இது தேவையான அளவுக்கு. கருவேப்பிலை வந்து நல்லா வாசம் கொடுக்கும் சார். இதில் அருமையான வாசம், பித்தத்தை தெளிவிக்க வர்றது வந்து கருவேப்பிலை சார். ஸோ அதனால் பச்சை கருவேப்பிலை நம்ம தாளிப்புலையும் போடுவோம், இல்லை இங்கே மட்டும் போடுவோம்? இதில் மட்டும்தான். இதில் தான் தாளிப்பில் வந்து வெறும் நம்ம வந்து மிளகும் சீரகமும் மட்டும்தான். இஞ்சி இஞ்சிலாம் எல்லாமே பச்சையாக எல்லாம் இங்கே எல்லாமே. ஸோ நம்ம தாளிச்சு போடுறதுலாம் எதுவுமே ஓகே, எல்லாமே பச்சையாக கொடுத்து பொடியாக நறுக்கின இஞ்சி. இது வந்து ஒரு 20லேருந்து 25 கிராம் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆக்சுவலாக பொங்கலில் எதுக்காக இஞ்சி போடுறோம்? ஃபஸ்ட்டு வந்து இது செரிமானம் சார். அடுத்தது வந்து பித்தத்தை போக்கும் சார். பொங்கல் வந்து சாப்பிட்டா தூக்கம் வருது அப்படிங்கிறாங்களே சார், அது வராது சார் நம்ம பொங்கல் சாப்பிடும்போது. இப்போ இஞ்சி சேர்த்துறேன் சார் இதில். ஓகே. ஓ, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுறீங்க? எல்லாம். இதுக்கப்புறம் மஞ்சளும் இப்படி போட்டுருவோம். ஆமாம். ஓகே, இது ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எல்லாமே டேரெக்டாக வந்து வேக வச்சு போடுறது மஞ்சத்தூள் எல்லாம். நான் நினச்சேன் தாளிப்பில் எல்லாத்தையும் போடுவீங்க, இஞ்சி மஞ்சத்தூள் எல்லாமே போடுவீங்கன்னு. சரி, ஓகே. இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து இப்போ ஒரு சோக கலர் இருக்கும். ஓகே. அந்த சோக கலர் இல்லாமல் மஞ்சத்தூள் சேர்க்கும்போது அதில் வந்து அந்த கலரோட பிரைட்னஸ் வந்து அதிகமாக கொடுக்கும். சரி, அதுக்காக இது மஞ்சத்தூள். சரி, அதனால தான் அந்த 1/4 டீஸ்பூன் இது போட்டால் போதும். சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இதில் நம்ம தாளிப்பு போடணும் அடுத்து. சரி, ஓகே. இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுமா? இல்லை எல்லாமே அப்படியே தான். தாளிப்பு வந்து தலையில் கொட்டி தான் அடுத்து. சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த பொங்கலுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருள் பூரா அந்த சாதத்து மேலே போட்டாச்சு. இப்போ அது கீழே இறக்கி வச்சுட்டோம். இப்போ கடாய் இதில் வைக்க போகிறோம். தாளிப்பு வச்சு. ஆமாம், தாளிப்பு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில், அதுக்கப்புறம் நெய். ஆயில் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் வந்து இதில் டால்டா சேர்க்கறதில்ல, அதுக்கு பதில் ஆயில் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த கஞ்சியை வந்து சுத்தமாக வடிச்சிடுறோம். அதே மாதிரி பைத்தம்பருப்புலையும் பார்த்திங்கன்னா தண்ணி கிடையாது. இது ரெண்டும் மிங்கிளாகும் பார்த்திங்கனாக்கா அப்படியே ரொம்ப அப்படி விரைச்சி போய் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். அந்த இடத்த வந்து ரெண்டையும் ஒன்று சேர்த்து கொடுக்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆயிலும் நெய்யும் தான். இப்போது ஆயில் யூஸ் பண்ணும்போது எப்படி அந்த கெட்டித்தன்மை போக்குமா? எப்படி அந்த ஒரு இலகல் தன்மை கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, அந்த டால்டா சேர்க்கும் போது தான் உங்களுக்கு அந்த தூக்கம் வரும், அந்த செரிமானத்தில் வந்து கோளாறு ஏற்படும். ஆயில் சேர்க்கும் போது அந்த வராது, கம்ப்ளைண்ட் இருக்கு. ஓகே. இப்போது ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெறும் நெய்யை யூஸ் பண்ணலாமா? நெய் யூஸ் பண்ணலாம், நல்லா தாராளமாக நெய் யூஸ் பண்ணலாம். ஆனால் வெறும் நெய் யூஸ் பண்ணோம்னாக்கா நம்ம பொங்கல் சாப்பிடும்போது இந்த அளவு வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். நம்ம ஒரு கப்பு இவ்வளோ பொங்கல் சாப்பிட்றோமோ இவ்வளோ பொங்கல் தான் சாப்பிட முடியும். திகட்டும். அது திகட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறோம். சின்ன குவான்டிட்டி பண்ணுறோன்னா கண்டிப்பாக நெய் யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நெய் யூஸ் பண்ணால் இவருக்கு செலவு ஜாஸ்தி அதனால ஆயில் அப்படின்னு. இல்லை, அந்த கம்ப்ளைண்ட் வரும். நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் மண்டபங்களில் வந்து அவர் நெய் மிக்ஸ் பண்ணுறாரு, பியூர் நெய் கொடுக்க மாட்டாங்க. அது கிடையவே கிடையாது. விஷயம் வேறு. இந்த டேஸ்ட் வரணும்னா அதை மிக்ஸ் பண்ண தான் வரும், அவ்வளோதான். சரி, ஓகே, போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நெய் மட்டும். ஓகே. நெய்யில் வந்து முந்திரியை வறுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து தனியாக எடுத்துறோம். ஒரு 150 ml விடுங்க சார். போதுமா? 150 ml போதும் சார். இப்போது கையோட முந்திரி போடலாம். முந்திரி கையில் போடுவேன். போடுங்க சார். நான் வந்து இந்த நெய் விட்ட வேகத்துக்கு முந்திரி அதில் போட்டுருவேன் சார். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் முந்திரியை போட்டோம்னு சொன்னோம்னாக்கா, முந்திரி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிற அந்த தோல் வந்து உடனே கருப்பாயிடும். உள்ளே வந்து அது வெந்திருக்குமானா வெந்திருக்காது. நெய் வந்து சூடேறதுக்கு முன்னாடியே முந்திரியும் போட்டோம்னாக்கா, இந்த நெய் சூடேறும் போதே இந்த முந்திரியும் சேர்த்து சூடேறும்.
அப்போ இது கொதிக்க இதுவும் கொதிஞ்சு ரெண்டுமே ஈக்குவலாக வரும்போது அந்த முந்திரி வந்து டோட்டலாக வந்து நல்லா வெந்திருக்கும், அந்த மனம் கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து இதை பச்சை முந்திரியாகவும் அப்படியே வறுக்காம கூட பொங்கல் போட்டு பண்ணுவாங்க. ஓகே, அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னாக்கா சாப்பிடும்போது அதில் வந்து ஒரு வெடுக்குன்னு இருக்கும். இது வந்து சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும், முறுமுறு. ரெண்டாவது இதில் வந்து அந்த முந்திரியோட வாசம் தெரியும், அதில் முந்திரியோட வாசம் தெரியாது. இப்போ முந்திரி ஃப்ரை ஆகட்டும், அதுக்கு பிறகு மிளகு அதெல்லாம் அதிலே போடுறோமா இல்லை தனியாக எடுத்து வச்சு? இல்லை, முந்திரியை மட்டும் இதுலேருந்து வடித்து எடுத்துகிற போகிறோம். இதுலேயே வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையோட இதில் மிளகு எல்லாத்தையும் சேர்க்குறோம். இப்போ இந்த முந்திரி கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் சொன்னால் இது ப்ரௌன் ஆகிடும், இந்த ஒயிட் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த ஒயிட் இருந்தால் தான் பொங்கலுக்கு நல்லா இருக்கும். அதனால் இந்த ஒயிட் இந்த பதத்தில் வந்து நம்ம முந்திரியை வந்து எடுத்துடுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அடுத்தது மிளகு சேர்க்கணும். 30 கிராம் சார் போட்டலாமா? மிளகு சரி, ஒரு பிடி போட்டிங்கன்னா கரெக்டாக. ஒரு படிக்கு ஒரு பிடிங்கிறது ஒரு கணக்கு. உள்பிடியா உள்பிடியா பிடிச்சிட்டு சொல்லுங்கள். எனக்கு அதான் தெரியும். ஓகே, இப்போ என் கை பெருசாக இருந்தால் கிட்டத்தட்ட சரியாக இருக்கும். அது ஒன்றும் அது என்ன ஒரு 5 கிராம் 6 கிராம் வந்து வித்தியாசம் இருக்கும். மிளகு தானே, அதனால் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஒரு கை போட்டலாமா? போட்டலாம் சார். எஸ், இந்த மிளகு வந்து வெடிக்கணுங்க. மிளகு வெடிச்சோடனே அதில் போட்டணும்ல? வெடிச்சோடனே அதுக்கப்புறம் வந்து சீரகம் சேர்க்கணும். சீரகம் பொரிஞ்ச பிறகு ரெண்டையும் சேர்த்து அதுக்கெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்க, ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்குது. டக் 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 டக். மிளகு பொரியாம பொங்கல்ல போட்டுறாதீங்க. ஆமா, அது நோ யூஸ். அது சும்மா எண்ணெயில் போட்டு மிளகை போட்டு பரட்டி எடுத்துமா கதையாயிடும். கடுகு போடும்போது நம்ம வந்து சில பேர் கடுகை போடுவாங்க, போட்டு பாதி வெடிச்சிட்டு இருக்கும்போது அடுத்து கடலப்பருப்பு போட்டாக்க கடுகு வெடிக்குமானா பாக்கி கடுகு வெடிக்காது. இன்னொன்று வந்து அந்த வெடிக்காத கடுகும் வந்து அந்த தோற்பு தன்மை கொடுக்கும். அதோட இல்லாமல் அந்த டேஸ்ட் வந்து அதில் ஒரு பச்சை வடை இருக்கும். அந்த பச்சை வடை வந்து எல்லா இடத்துக்கும் மேட்ச் ஆகுது. எல்லா இதுக்கும் சட்னிக்கோ இல்லை வேறு எதுக்கோ தாலி போட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி இதில் இந்த மிளகு வெடித்த பிறகு போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வேறு. இப்போ நல்லா சத்தம் வருது. மிளகு வெடிக்க அப்படியே மேலே பொரிஞ்சு வரும். ஆமாம். இப்போ கிட்டத்தட்ட நல்லா பொரிஞ்சு வந்துருக்கு. இப்போ சீரகம் போடலாம். இது போதுமா? கரெக்டாக ஒரு பிடி. ஓகே, எஸ், சரியாக இருக்கும். சரியா போடலாமா? போடலாம். இந்த பொரிஞ்சு வர அந்த நுரை நின்ன உடனே அது பொரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எல்லாம் பொரிஞ்சு நின்றுடுச்சு. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு எடுத்துடலாம். இதை எடுத்துடலாம். இப்போ வந்து அந்த பாத்திரத்துக்கு மேலே வச்சிடலாம். இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நமக்கு வந்து அப்படியே ராவா வந்து பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம், ராவா வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கோம், எல்லாமே பச்சையாக இருக்குது. இப்போ இந்த எண்ணெயை மேலே விடும்போது அது எல்லாம் பொரிஞ்சிடும். சவுண்டு கேட்டிங்கனாலே தெரியும். அவ்வளோதான். இப்போ முந்திரி பருப்பு போட்டலாமா? போட்டலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ஆனால் அந்த சுடு எண்ணெய் ஊற்றின பிறகு நெய் ஆயில் அந்த சூடாக ஊற்றின பிறகு அந்த மஞ்சத்தூள் போட கலர் பாருங்க. எஸ், அந்த பிரைட் கலர் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு என்னன்னா நேராக கரெக்டாக வந்துடும். ஆமாம், அதே மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்தாலும் கொஞ்சமாக வெந்நீர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவை இருக்காது. நம்ம சொல்கிற அளவு திட்டம் வந்து மிக சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாளிப்பு எல்லாமே போட்டாச்சு. இந்த இடத்துல போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போது என்னோட வேலை டேஸ்ட் பண்ணுற வேலை தான். கண்டிப்பாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆயிலோட தன்மை தெரியாது. இதே இன்னொரு 100 ml நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னாக்க அந்த ஒரு மினுமினுப்பு கிடைக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒன்றும் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அந்த ஆயில் சில பேருக்கு வந்து பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து சரியான திட்டமாக இருக்கும். சரியான திட்டமாக இருக்கும். அப்படியே நல்லா அந்த கலரும் வந்து மஞ்சத்தூள் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, கரெக்டான பக்கம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த தட்டில் தருங்க, 4 முந்திரியோடு சேர்த்து கொடுங்க. அப்படியே அல்வா மாதிரி விடுது. ஆமாம். அந்த சாதமும் நல்லா வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லைட்டாக அந்த சாதம் வந்து அந்த 5% பார்த்தீங்கன்னா முழுசாக அப்படி தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சாதம் அந்த கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது, மலமலன்னு இல்லை. இந்த பருப்பு சாதம் சாப்பிட்ற அந்த கான்செப்டில் இது பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மென்று சாப்பிடும்போது அந்த சாதமும் அந்த பாசி பருப்பும் வந்து பல்லப்படுது. அது உப்போட அளவு, அந்த தாளிப்போட அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த மிளகு சீரகம்
ஃப்ளேவர்ஸ் வந்து அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நல்லா நைஸ். ஆனால் இது வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நான் பார்த்தேன்னா அப்படியே இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும் சார். அது பொங்கலை பொறுத்த வரைக்கும் சார் ஹாட்டாக இருக்கிற வரைக்கும் அதனுடைய சாஃப்ட்னஸ் போகவே போகாது சார். ஹாட்டு ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு நீங்கள் சாயங்காலமாக சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களேன், அது இறுக்கி தான் சார். ஏன்னா பைத்தம்பருப்போட தன்மை தானே சார். இன்னொன்று உப்பு கரையமாக பார்த்தேன், உப்பு நல்லா கரைஞ்சிருக்கு. ஏன்னா கல் உப்பு போட்டோம், அப்படி மேலோட்ட போட்டோம், அந்த சுடு எண்ணெய் ஊற்ற போது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. மஞ்சளோட அந்த பச்சை வாசனை இல்லை, நல்லா சாஃப்டாக சூப்பராக. அதே மாதிரி பெருங்காயமும் பச்சை வாடை இருக்குது இருக்காது. இந்த ஸ்பூன் அப்படி மேலே வச்சிங்கன்னாக்கா அந்த ஆயில் தெரியும், அது தெரியும் பாருங்க. ஆனால் வந்து தனியாக எடுக்கும்போது தெரியாது, தெரியாது, ஆனால் ஒட்டாது. இதுதான் அதோட பதம். சூப்பர். தேங்க்யூ. இது மாதிரி வீட்டில் நீங்கள் பண்ணணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபியை கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் எதுனா ஒரு ஃபங்க்ஷன் என்ன வருதுன்னா அந்த டைமில் சேரை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். சார், என்னுடைய பேர் சக்தி கிருஷ்ணன். என்னுடைய கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ். நம்பர் 67 பக்தபுரி தெரு, கும்பகோணம்ங்கிற அட்ரஸில் நான் வந்து இயங்கிட்டு இருக்கிறேன். அங்கேயே கிச்சன் இருக்குது. ஒரு 2000 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு என்னுடைய கிச்சனை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 2000 பேருக்கு சமைக்கிறது முக்கியம் இல்லை, அது நீங்கள் எந்த இடத்துக்கு சொல்கிறீங்களோ அந்த இடத்துல டெலிவரி வந்து ஹாட் பேக்லாம் வந்து நான் சர்வீஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் ஸ்ரீ ஆதி கணேஷ் பவன் சொல்லிட்டு சுவாமிமலையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 13-14 ஆண்டுகளாக ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். தினம் காலையில் 7:30 மணிக்கு இந்த பொங்கலை நீங்கள் அங்கே சுவைக்கலாம், சாப்பிடலாம். காலையில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சாம்பிராணி போட்டுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது இந்த பொங்கல் தான். பொங்கல் ஃபஸ்ட்டு ரெடி ஆகும்போது பொங்கலா, ஐயோ எனக்கு பொங்கல் வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம பொங்கலை சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு 2 தடவை 3 தடவை வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி காஃபி நம்ம கடையில் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். எக்ஸ்பெஷலி ரவா தோசை கல்லை விட்டு தானாக எழுந்திரிச்சு வரும். அந்தளவுக்கு ரவா தோசை கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் அவசியம் ஒரு முறை எல்லோரும் வாங்க, விசிட் பண்ணுங்கள், அந்த உணவுகளை சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக யாருக்கும் வயிற்று வலி வராது, அது முதல் விஷயம். 2வது விஷயம், அந்த ருசிங்கிறது எந்த இடத்துலையும் மாற்றம் இருக்காது. நீங்கள் அங்கே என்ன சாப்பிட்றீங்களோ அதை வந்து உங்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு என்னால் நடத்தி கொடுக்க முடியுங்கிறது என்னுடைய சேலஞ்சான ஒரு விஷயம். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9443161929. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். அவங்க நேரத்தை ஒதுக்கி அழகாக எனக்கு வந்து இந்த வெண்பொங்கல் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். அது நான் தான் சார் சொல்லணும். நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோட செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care. Thank you.